ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் நீங்கள் எப்படி பண்ணீங்க, எவ்வளோ அட்டம்ப்ட்ஸ் கொடுத்தீங்க, லைக் இதை பற்றி நிறையா பேர் என்னோட இன்ஸ்டா பேஜ்லேயே ஆகட்டும், என்னோடய சேனல் கமெண்ட் செக்ஷன்லேயே ஆகட்டும், நிறையா பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. எப்படி பண்ணீங்க, எவ்வளோ அட்டம்ப்ட் கொடுத்தீங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் வந்து ஓரலாக என்னோட பெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ப்ளஸ் இன்ஸ்டாலையும் நான் அப்படி தான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? லைக் என்ன மிஸ்டேக் நான் வந்து எஸ்பிஐ எக்ஸாமில் நான் பண்ணேன் அப்படிங்கிறதையும், நீங்களும் இதே மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? தென் அது தெரியாமே இருக்கும் நமக்கு. ஏன்னா நான் இதை கண்டுபிடிக்கவே எனக்கு வந்து 2-3 மந்த்ஸ் ஆகிடுச்சு. நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் ஜென்சி. ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டை கைட் பண்ணுற வகையில் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒரு நியூ ஆஸ்பிரண்ட் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக நம்ம வீடியோஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் நீங்களும் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நம்ம ஸ்குவாட்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத விட ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஐபிபிஎஸ் கிளர்க்கில் வந்து நான் ஃபுல் எஃபர்ட் போட்டுட்ருந்தேன். பிகாஸ் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் அட்டன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்ஆர்பி நம்ம அட்டன் பண்ணியிருப்போம். ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க் வந்து அட்டன் பண்ணியிருப்போம். அது என்னோடய ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. ஸோ அதில் நான் அட்டன் பண்ணும்போது எனக்கு தெரியும் இது நமக்கு ஊற்றிக்கும் அப்படின்னு எனக்கு ப்ரிலிம்ஸ்லேயே தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே, நம்ம இதை மூட்டை கட்டி வச்சுருவோம், இதை விட்டுட்டு அடுத்த எக்ஸாம் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்கு. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபுல் எஃபர்ட் போடணும் அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுவேன். தென் மார்னிங் உட்காந்துட்டு எடுத்து சம்ஸ் எல்லாம் போடுவேன், ஸ்பீடுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ டே ஃபுல்லாக வந்து அதை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த 2 எக்ஸாமும் நமக்கு போயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம பேசிக்ஸ் தெரியுதோ இல்லை மெயின்ஸ் லெவல் நமக்கு கொஷின்ஸ் தெரியுதோ செகண்டரி, பட் நமக்கு தெரிஞ்ச டாபிக்ஸில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதை ஸ்பீடு மட்டும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக அதை அடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த ஒரு 2-3 மந்த்ஸ் கேப்பில் தான் வந்து நான் பேங்கிங்கோடதே புதுசாக ஜாயின் பண்ணி நான் படிச்சுட்ருக்கேன். ஏன்னா பேங்கிங்னா என்னென்னே தெரியாத நான் வந்து பேங்கிங் செக்டர் சூஸ் பண்ணி இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அது இந்த ஷார்ட் டைமில். ஸோ எதனால் சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு பேங்கிங் செக்டர் ஸ்டூடெண்ட்டே கிடையாது. ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நான் யார், ப்ளஸ் நான் இதனால் பேங்கிங் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதும், ப்ளஸ் நான் லைக் எப்படி என்னோட பேங்கிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே அதில் பிஃபோரே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறீங்க, என்னோடத பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நான் இதில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், நீங்கள் எந்த மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் இதில் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரிப்ரேஷன்ஸை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு பார்ட் மட்டும் நான் சொல்கிறேன். அதில் தான் இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கோடது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபுல்லாக எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கேன். லைக் நைட் லேட்டாக தான் தூங்குவேன். ஃபுல்லாக சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. ஏன்னா ப்ரிலிம்ஸுக்கு தானே எனக்கு அப்போது ஐடியாவே இருக்கும், நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும். ஏன்னா நான் வந்து ஏப்ரல் மேல தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக. தென் ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து நான் பேசிக்ஸை வந்து கவர் பண்ணி ஆகணும். பேசிக்ஸில் ஃபுல்லாக கவர் பண்ணலாம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் எனக்கு பிடிச்ச டாபிக்ஸ் எல்லாமே அதை நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரிப்பீட்டடாக என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து கேட்டுருக்காங்களோ ஸோ அந்த டாபிக்ஸில் மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு அதில் கேட்குற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்பீட் பண்ணிவிட்டு அதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு லைக் இந்த 3 கேட்டகரி தானே, இங்கிலீஷ் அண்ட் குவான்ஸ் அண்டு ரீசனிங். ஸோ இதுலேயுமே செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது. ஸோ எது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும். ப்ளஸ் தெரியாததுக்கு வந்து செக்ஷனல் கட் ஆஃப் வந்து சிங்கிள் டிஜிட் தானே இருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு அப்படி பிரிச்சுலாம் நான் வந்து கரெக்டாக அப்படியே ஷெடியூல் போட்டு இது இவ்வளோதான் அட்டன் பண்ணணும். பேப்பரை பொறுத்து லைக் ஈஸியாக இருந்துச்சுன்னா நம்ம அட்டன் பண்ணலாம், இல்லைனா நம்ம இவ்வளோ தான் அப்படின்னு அட்டெம்ப்ட் எல்லாம் கொடுத்து போட்டால் நம்ம வந்து அக்யூரேசியாக தான் போடணும் அப்படிங்கிறது எல்லாமே நானே எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். லைக் நைட் ஃபுல்லாக லேட்டாக தூங்கிட்டு ஏர்லி மார்னிங் நேரமாக எழுந்திரிச்சு அதை ஃபுல்லாக போட்டு, ஏன்னா அது கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன்.
அதில் வந்து எனக்கு ஸோ அதில் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 63 பாயிண்ட் ஏதோ சம்திங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட ப்ரிலிம்ஸோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 62. ஸோ எனக்கு அதில் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுச்சு. என்னடா இது 1.5 மார்க்கில் வந்து நமக்கு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க்கில் வந்துட்டு என்னோட அட்டெம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 65 தான் கொடுத்துருந்தேன். டோட்டலாகவே 100 கொஷின்ஸ்க்கு 65 தான் கொடுத்துருந்தேன். ஓகே, 65மே மெயினாக வந்து அக்யூரஸியாக கொடுத்துருந்தேன். எனக்கே ரொம்ப லைக் நம்பவே முடியல, நானா இவ்வளோ அக்யூரஸியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கட் ஆஃப் வந்து 63 பாயிண்ட் ஏதோ சம்திங் நினைக்கிறேன். இதோட மார்க் வந்து 62. கரெக்டாக 62 பாயிண்ட் எதுவுமே வரல, ரவுண்ட் பண்ணி 62ன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து அட்டெம்ப்ட் கொடுத்தது வந்து 65. ஸோ எதுலேயோ 3 மார்க் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த 3 மார்க் வந்து எனக்கு அந்த டைமில் 1 மார்க் வாங்கியிருக்கலாமே, 1.5 மார்க்கில் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம எதுலேயோ மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்போலாம் நான் நிறையா அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டேன்னா பாருங்களேன். ஐபிபிஎஸ் கிளர்க்கோட ரிசல்ட் வந்த டைமில், ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த 1/2 மார்க்கில் அந்த 1 மார்க்கில் போகிற வழி வந்து அப்படி போயிருக்கிறவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் அப்படி ஆயிடுச்சு. இல்லைன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன், மெயின்ஸ் கிளியர் பண்ணுறனோ இல்லையோ, ஏன்னா அப்போ தான் நான் பேசிக்கே படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ பேசிக் படிக்க ஆரம்பித்து எனக்கு இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னா எனக்கு அது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு பிகினராக இருந்து ஒரு பேசிக்லேயே வந்து ஒரு ப்ரிலிம்ஸில் வந்து நான் என்னால் 65 அட்டெம்ப்ட் கொடுத்து 62 வந்து அக்யூரஸியாக போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது, இனி லைக் இதில் டாபிக்ஸ் வைஸ் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங் ஆகிட்டு, இன்னுமே பேசிக் லைக் டச் பண்ணாத டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டு, இன்னுமே மெயின்ஸுக்கெலாம் நம்ம படிச்சிருந்தா கண்டிப்பாக என்னால் கிளியர் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து எனக்கு லேட்டராக தான் புரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஏன் இதனால இப்போ ஐபிபிஎஸ் கிளர்க்கோட மார்க்கெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பிகினராக நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? என்னால் முடியுமா முடியாதா அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எனக்குமே அந்த டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி தான் நான் ஆர்ஆர்பி பிஓ ட்ரை பண்ணேன். அப்போ தான் எனக்கு எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் நான் ஃபேஸ் பண்ணுறேன். எப்படி எக்ஸாம் எழுதணும், எதுவுமே தெரியாது. எக்ஸாம் சென்டர் எப்படி இருக்கும், சென்டருக்குள்ளே நம்ம எப்படி இருக்கணும், எந்த ஒரு ஐடியாவுமே எனக்கு கிடையாது. ஆனால் அப்படி போய் தான் நான் வந்து எழுதினேன். ஸோ அந்த டைமில் எனக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. என்னன்னா அந்த மாதிரிலாம் இருந்தங்காட்டி ஆர்ஆர்பி பிஓடதும் கிளர்க் எடுத்தும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் கிளர்க்குக்காக நான் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு இது பண்ணேன். அதில் வந்து அக்யூரஸியாக வந்து நான் மேக்ஸிமம் மார்க்கு வெறும் 3 மார்க் தான் ஏதோ எனக்கு போயிருக்கு. அது எதுலன்னு எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல, அப்படியே விட்டுட்டேன். சரி இதுக்கப்புறம் அந்த ஆன்சர் ஷீட்டே பார்க்கக்கூடாதுடா, எந்த பிடிஎஃப்பும் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் 62மே நான் அக்யூரஸியாக போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது இந்த வீடியோ பார்க்குற உங்களாலேயுமே கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா ஒரு 2-3 மந்த்ஸ் ஒரு பிகினராக ஒரு கேர்ள் படிக்கிறாங்க, கேர்ள்ன்ட்டு இல்லை, நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களாலேயே 62 வாங்க முடியும் அக்யூரஸியாக அப்படிங்கும்போது உங்களாலேயும் கண்டிப்பாக வாங்க முடியும். ஓகேங்களா? அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் எஸ்பிஐ கிளர்க்கில் வந்து எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய ப்ரிப்ரேஷனே வந்து லாஸ்ட் ஒரு 1 to 2 months வந்து 1.5 month நினைக்கிறேன். 1.5 monthsமே எனக்கு அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. லைக் பர்சனல் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னு நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தென் அதனால தான் என்னால் வந்து ஃபாலோ பண்ண முடியல. ஸோ 1.5 months எனக்கு எந்த ஒரு ப்ரிப்ரேஷனுமே போகலை, முடியலை, அப்படியே போயிடுச்சு. எஸ்பிஐ கிளர்க்கில் வந்து லைக் அது எல்லாருமே சொல்லுவாங்க, அது ஒரு சர்ப்ரைஸ் பேங்க்கு, எப்போது கட் ஆஃப் கம்மி பண்ணுவாங்க, எப்போ கட் ஆஃப் வந்து ஹையாக வைப்பாங்கன்னே தெரியாது அப்படின்னா நிறையா பேர் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும், நம்மளோட அட்டெம்ப்ட்டும் நம்மளோட அக்யூரஸியும் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஓப்பனாக சொல்ல போனால் எஸ்பிஐ கிளர்க்குக்கு வந்து நான் ஒரு ஃபுல் மார்க் கூட போட்டு பார்க்கவே இல்லை, உண்மையாக சொல்ல போகிறேன். ஆனால் இதுவே ஐபிபிஎஸ் கிளர்க் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பர் டேக்கு ஒரு 2-3 மார்க் போட்டுருவேன். பர் டே வந்து ரிவ்யூ பார்த்துக்கிட்டே இருப்பேன், எதில் மிஸ்டேக் பண்ணுறேன், எதில் டைம் ஜாஸ்தியாக பண்ணுறேன் அப்படின்னு, நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் ஃபைன் பண்ணிட்டே இருந்தேன்.
அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டேன்னா, அதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். அது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக நான் ஃபோக்கஸ் பண்ணி அதுவுமே அப்படியே இடையில அப்படியே பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2025 ஜான் வந்துச்சு. ஜான்லேயுமே கொஞ்சம் அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தேன் ப்ரிப்ரேஷனை. அதுக்கப்புறம் ஜான் பாதியிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒரு ஃபுல் மார்க் கூட நான் போட்டு பார்த்ததே கிடையாது. மார்க் போட்டிருக்கேன், செக்ஷனல் மார்க் தான் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஒரு ஃபுல் மார்க் கூட நான் வந்து போடவே கிடையாது. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு மார்க் கூட போடாமல் 1.5 மந்த் வந்து போடாமல் எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் நான் எழுதியிருக்கேன். அப்படின்னா நான் எப்படி எழுதியிருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தென் செக்ஷனல் டெஸ்ட்டு போட்டு பார்த்தேன். பட் ஒரு ஃபுல் மார்க் கூட நான் போட்டு பார்க்கல. செக்ஷனல் டெஸ்ட்டுமே எனக்கு பிடிச்சது வந்து ஓப்பனாக ரீசனிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய எஃபர்ட் போடுவேன். ஸோ அதனாலே எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ரீசனிங்ன்றதுனால ரீசனிங் நான் நிறையா போட்டு பார்ப்பேன். இங்கிலீஷுமே பார்த்தீங்கன்னா எந்த டைம் எந்த ஷிஃப்ட்டுக்கு எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னு தெரியாது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அக்யூரசி இருந்தால் மட்டும் தான் நான் டச் பண்ணணும். இல்லைனா நம்ம வந்து சும்மா எல்லாம் அடிச்சுவிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். லைக் குவான்ஸுமே எனக்கு எல்லா டாப்பிக்குமே தெரியுமான்லாம் எனக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் மட்டும் தான் எடுத்து வச்சுருப்பேன். அந்த டாபிக்ஸில் கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அதில் நான் அட்டன் பண்ணுவேன். மற்ற டாபிக்ஸ்லாம் விட்டுருவேன். இப்படி தான் நான் பிரித்து தான் படிப்பேன். இங்கிலீஷில் இவ்வளோ மார்க் தான் நம்ம அடிக்கணும், குவான்ஸில் மேக்ஸிமம் மார்க் இவ்வளோ தான் ஸ்கோர் பண்ணணும், லைக் ரீசனிங்கில் கண்டிப்பாக ஃபுல்லாக அடிச்சிடணும். இப்படிங்கிற பிளானில் தான் எங்கள் எல்லா எக்ஸாமுமே நான் அப்படி தான் பார்ப்பேன். அப்படி தான் ஐபிபிஎஸ் கிளர்க்குமே நான் வந்து அப்படி தான் அப்ரோச் பண்ணியிருந்தேன். பட் அந்த அப்ரோச் வந்து எஸ்பிஐ கிளர்க்கில் வந்து எனக்கு இல்லை. ஏன் அப்படின்னா என்கிட்ட என்ன மிஸ் ஆச்சு அப்படின்னா கன்சிஸ்டன்சி என்கிட்ட சுத்தமாக போயிடுச்சு. ஆஃப்டர் ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு அப்புறம் எகெயின் பேசிக்ஸ் வந்து இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இடையில பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஜான் வந்துச்சு. ஜான்லேயும் லைக் டிசம்பர் டு ஜானில் எகெயின் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எகெயின் பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அதுக்குள்ளே கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ப்ரிப்ரேஷன் தொடவே இல்லை, அப்படியே பிரேக் ஆகிடுச்சு. வீடியோஸுமே நிறையா, ஏன்னா படித்தாதானுங்க வீடியோ எடுக்க போட முடியும். படிக்கவே இல்லை அப்படின்னா நான் என்னத்தை போடுவேன். அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். ப்ரிப்ரேஷன் அப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ லேட்டராக எனக்கு எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் வந்து எழுத வேணாம் தான் நான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் இல்லை வேணாம், நம்ம எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுக்க முடியுது, எவ்வளோ நம்மளால் முடியுது அப்படிங்கிற நம்ம போய் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போயிட்டு அட்டன் பண்ணிகிட்ருந்தேன். அட்டன் பண்ணேன். எவ்வளோ அட்டன் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், சரிங்களா. எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமில் வந்து டோட்டலாக 64 அட்டெம்ப்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. என்னம்மா நீ அதில் ஐபிபிஎஸ் கிளர்க்கு கிட்ட 65ன்ற, எஸ்பிஐ கிளர்க்கு கிட்ட 64ன்ற, கேட்டால் படிக்கலைன்ற, அப்படிலாம் இல்லை. ஐபிபிஎஸ் கிளர்க்கில் நான் உண்மையாகவே படித்து எழுதினேன், அக்யூரஸியாக போட்டேன். ஆனால் எஸ்பிஐ கிளர்க்கில் நான் வந்து படிக்கவும் கிடையாது, அக்யூரஸியாகவும் போட கிடையாது. ஓகேங்களா. சும்மா ஃப்ளோவில் அடித்து பார்ப்போம் அப்படிங்கிறதுல தான் நான் வந்து சும்மா அப்படியே தட்டி விட்ருக்கேன். ரிசல்ட் என்னன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். லைக் ஆனால் நீங்கள் எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஓகேங்களா. நான் உங்களை டீமோட்டிவேட்லாம் பண்ணலை, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணுறேன், இதே மாதிரி நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். லைக் உங்கள்கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். மார்க் போட்டிங்கன்னா ரிவ்யூவில் வந்து கரெக்டாக இருக்கீங்க, எகெயின் அதே மிஸ்டேக் பண்ணுறீங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய மிஸ்டேக்ஸ் நம்மளே நிறையா பண்ணுவோம். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ என்கிட்ட வந்து கன்சிஸ்டன்சி சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. ப்ரிப்ரேஷனை எகெயின் இப்போ தான் நம்மளோட மிஸ்டேக்ஸே நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு வந்து 2-3 மந்த்ஸ் எக்ஸாமுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க நான் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு, ஒரு 2 வீக்ஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 வீக்ஸாகவுமே ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேஜில் தான் நான் இருந்தேன். ஸோ டிப்ரெஷனில் இருந்தங்காட்டி தான் கொஞ்சம் ஃபீவருமே எனக்கு வந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் ரெடி பண்ணவே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. தென் எகைன் நம்ம ப்ரிப்ரேஷன் கொண்டு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட் நான் என்ன அனலைஸ் பண்ணணும், எவ்வளோ டாபிக்ஸும் நீ ஸ்ட்ராங்காக இருக்க,
ஏன்னா பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் டாபிக்ஸ் வைஸ் ஆகட்டும், லைக் சிலபஸ் வைஸ் ஆகட்டும், நம்ம அந்த கோ வித் ஃப்ளோன்னு போகக்கூடாது. அது வந்துட்டு நமக்கு வந்து ஃபாலோப்லேயே இருக்கணும். லைக் டெய்லி ஒரு மார்க் போடுறீங்களா, இல்லை செக்ஷன் டெஸ்ட் போடுறீங்களா, அது கன்சிஸ்டன்சியாக போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறீங்களா, சாப்டர் டெஸ்ட் போடுறீங்களா, அது கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். லைக் எக்ஸாம்பிளுக்கு ரீசனிங்கில் பசில் போடுறீங்களா, பசில் வந்து டெய்லியும் ப்ராக்டிஸில் இருந்தால் மட்டும்தான் லைக் 5 மினிட்ஸில் போடுற பசில் 2 மினிட்ஸில் போட முடியும். 2 மினிட்ஸில் போடுற பசில் 1.5 மினிட்ஸில் போட முடியும். நம்ம கண்ணு பார்க்கணும், கையில் வந்து பசில் போடணும், போட்டு கிறுக்குன்னு கிறுக்கணும். அந்த மாதிரி நமக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ 1 மினிட்ஸில் நம்ம வந்து சால்வ் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம கண்ணு பார்க்கணும், மூளை வேலை செய்யணும், கை வந்து அந்த சம்மை சால்வ் பண்ணணும். இப்படி அந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடி ஆகிட்டே இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த எக்ஸாமில் 100% எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? தென் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஏன் அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும் அப்படின்னா, எகெயின் என்ன நான் அனலைஸ் பண்ணணும். ஏன்னா 2-3 மந்த்ஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக பிரேக் ஆகிருக்கு. ஸோ பிரேக் ஆனதில் எகெயின் நான் பேசிக்ஸை வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிட்டு மெயின் டாபிக்ஸ்குள்ளே போகணுமா, இல்லை டேரெக்டாக மெயின் டாபிக்ஸ்குள்ளே போகலாமா, இல்லை எகெயின் பேசிக்ஸ்குள்ளே என்ன ஸ்ட்ராங்காக ஆகணுமா அப்படிங்கிறதெல்லாம் இன்னுமே நான் என்ன அனலைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னோட ஸ்டேஜில் நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்ரேஷனை கொண்டு போங்க. ஏன்னா தென் இதுதான் எஸ்பிஐ கிளர்க் நான் கொடுத்த அட்டம்ப்டும் ப்ளஸ் என்னோட மிஸ்டேக் பார்ட்டும் இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு இல்லை. ஸோ அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக பேக் டு ஃபார்முக்கு நான் வருவேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தென் படிக்கிறதாகட்டும், போடுறதாகட்டும், ஸ்பீடாகட்டும், லைக் எக்ஸாம்பிள் நான் அதை தான் சொல்ல முடியும். ஐபிபிஎஸ் கிளர்க்கில் நான் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டுருந்தனோ சேம் அதே மாதிரி இந்த டைம்லேயும் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அப்கமிங்கில் இருக்க எக்ஸாம்ஸை க்ராக் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்களும் இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் க்ராக் பண்ண முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு அஷ்யூரிட்டி தரேன். ஓகேங்களா? ஸோ உங்களை நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள், எந்த கேட்டகரி வைஸ் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் டெவலப் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து மாடிஃபை பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ணுங்கள். ஸோ எதெல்லாம் முடியாதோ கண்டிப்பாக அதெல்லாமே முடிச்சு காட்டுவோம். தென் வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட சைட்லேருந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், தேங்க்யூ.